அனைவருக்கும் வணக்கம். காலம் உண்மையாக உண்மையா பொய்யா? காலம் என்பது உண்மையா பொய்யா? இஸ் தி டைம் இஸ் ட்ரூ ஆர் நாட் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாகவே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் டைம். ரியலி ஐ ஆம் பவுண்டட் பை தி டைம் ஆர் நாட்? நான் காலத்தால் கட்டுப்பட்டவனா அல்லது காலாதீத்தனா, அதாவது காலத்தை கடந்தவனா என்ற ஒரு விஷயத்தை இன்று நாம் ஆய்வு செய்து மேற்கொள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். சரி, ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே போயிடலாம். வாட் இஸ் டைம் எக்ஸாக்ட்லி? காலம்னா என்ன? டிஃபைன் பண்ணாதானே அடுத்து காலம்னா என்னன்னு தெரியாம அடுத்து போக முடியாதுல்ல. இப்போ காலம்னா என்ன அப்படிங்கிற அந்த டெஃபினிஷனை பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு நீங்க பெர்மனண்டா மாறாம இருக்குன்னு காட்ட முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது, இல்லையா? அப்போ எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் கான்ஸ்டன்ட்லி அண்ட் கண்டினியூஸ்லி சேஞ்சிங் அப்படிங்கிறது எல்லாரும் அறிந்த ஒரு மிகப்பெரிய உண்மை. அப்போ இதை கணக்கெடுக்கும் ஒரு கருவிக்கு டைம் என்று பெயர், சரியா? அப்போ அந்த மாற்றங்களை கணக்கில் கொள்ள வேண்டும். அப்ப இந்த நேரத்துல இந்த சேஞ்ச், அடுத்த செகண்ட்ல அடுத்த என்ன சேஞ்ச், அதுக்கு அடுத்த செகண்ட் என்ன சேஞ்ச் அப்படிங்கிற அந்த மெஷர்மெண்ட். டைம் இஸ் அ மெஷர் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா மெஷர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிலோ கத்திரிக்காய் போகுது, இப்போ கிலோங்கிறது அந்த மெஷர்மெண்ட், இல்லையா? ஒரு மீட்டர் எனக்கு கிளாத், அதாவது துணி எடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இடத்துல லென்த்ங்கிறது மெஷர்மெண்ட், இல்லையா? அந்த மாதிரி டைம் அப்படிங்கிறது ஒரு மெஷர்மெண்ட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும், சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிட் கொடுப்போம். லென்த் அளக்கிறதுக்கு மீட்டர், எடை அளக்கிறதுக்கு கிலோ அப்படிங்கிற மாதிரி டைம் அளக்கிறதுக்கு செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் நம்ம கொடுத்து இட் இஸ் த மெஷர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப எதை அளக்க போகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரியா? இப்போ நீங்க ஈஸியா புரியுது இல்ல, லென்த்னா ஏதோ ஒரு துணி அளக்கிறதுக்கு அல்லது ஒரு நீளமான ஒரு விஷயத்த, ஒரு கம்பி அளக்கிறதுக்கு, அந்த மாதிரி எதை அளக்கிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப டைம் எதை அளக்க போகுது அப்படின்னா, வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் அண்ட் கண்டினியூஸ் சேஞ்சஸ் அளக்க போகுது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஐ திங்க் இட்ஸ் பெர்ஃபெக்ட் டெஃபினிஷனா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா, சயின்ஸ் லெபோரட்டரியில கிளாக் பிளேஸ் அ வைட்டல் ரோல். இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குன்னா இந்த கிளாக் ஆன் பண்ணிடுவாங்க. இந்த டைம்ல என்ன நடந்தது, அதுக்கு அடுத்த செகண்ட்ல என்ன நடந்தது, அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொன்றுமே நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு சமையல் எடுத்துக்கோங்க. இந்த சமையல்ல எவ்வளவு நேரம் நீ என்ன ஃப்ளேம்ல எவ்வளவு நேரத்துக்கு சூடுபடுத்தணும், அந்த நேரம் அப்படிங்கிற அந்த கணக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எவ்வளவு நேரத்துக்கு ஸ்டவ்ல இதை வைக்கணும், அவ்வளவு நேரத்துக்கு அதை வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பேஸ் பண்ணி தான் நமக்கு எல்லா ஆக்ஷன்ஸுமே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த உலகமே டைம் பவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். எதுங்க டைம் பேஸ்ட் இல்லாம ஓடிட்டு இருக்கு? இந்த ஒட்டுமொத்த உலகமே. நீங்க காலையில வாக் பண்ண போங்க, டைம் பேஸ்டு. பிரஷ் பண்ணுங்க, டைம் பேஸ்டு. நீங்க பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனுமே டைம் பேஸ்டா இல்லையான்னு பாருங்க. எல்லாமே காலத்தை கணக்கில் கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு ஆக்ஷனாகத்தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். அப்ப காலமே இல்லை அப்படின்னா ஆக்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஐ திங்க் அது அதனாலதான் கடைசி கொஸ்டின் ஒண்ணு கேட்டிருக்கேன், காலத்துக்கும் ஆக்ஷனுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஆக்ஷன் அப்படின்னுட்டாலே சேஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கும் ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆக்ஷன் என்ன? இப்போ என் கை பாருங்க, இட்ஸ் கண்டினியூஸ்லி சேஞ்சிங், ஆடிட்டு தானே இருக்கு. அப்ப என்னோட டங் பாருங்க, பேசிட்டு இருக்கும்போது கான்ஸ்டன்ட்லி சேஞ்சிங். அப்ப இந்த ஆக்ஷன், பேச்சுங்கிற செயல் இஸ் happens just because of the changing. Without a change, how could there be any action? So இந்த எல்லா ஆக்ஷனுமே இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளதான் வருது அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, சரியா? இப்ப இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா, இப்ப உலகம் என்பது விளையாட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லையா? நீங்க ஜஸ்ட் எந்த ஒரு விளையாட்டு வேணா எடுத்துக்கோங்க. நான் ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர். அந்த பேஸ்கெட் பால் நீ ஸ்டார்ட் பண்ணிட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் தான் ஸ்டார்ட் பண்ணணும். 15 மினிட்ஸ்க்குள்ள இவன் எத்தனை பேஸ்கெட் போடுறானோ அதுதான் விளையாட்டுல கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எந்த ஒரு விளையாட்டாகட்டும் டைம் பேஸ்டு. இப்போ அந்த விளையாட்டுக்கு டைமே இல்லை அப்படின்னு சொன்னா அந்த விளையாட்டே ஒண்ணும் இல்லாம இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க.
அப்போ இந்த ஒட்டுமொத்த உலகமுமே நேரத்தை, காலத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? அதே மாதிரி நம்ம நம்ம பிறந்தோம், ஒரு வயசுல ஒரு மாதிரி இருக்கும், 2 வயசுல வேற மாதிரி இருக்கும், 60-70 வயசு வரைக்கும் வாழ்றோம் அப்படின்னா கான்ஸ்டன்டா நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம். அந்த மாற்றங்களை எல்லாம் கணக்கெடுத்து வச்சு நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கோம், ஒரு டேட்டாவா வச்சிருக்கோம். இத்தனை வயசுல நம்ம கேட்கறோம்ல, இப்ப நான் வந்து பாக்குறேன், நீங்க ஆன்மீகத்துக்கு எத்தனை வயசுல வந்தீங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஆன்மீகத்துக்கு? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் இப்போ என்னுடைய ஹிஸ்டரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எல்லாமே டைம் பேசிஸ்ல தான் வருது. இது எல்லாமே வந்து அப்போ நான் இப்படி இருந்தது, இப்போ நான் இப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றதுக்கும் இந்த டைம் ரொம்ப ரொம்ப அவசியப்படுகிறது. இன்ஃபேக்ட் இந்த ஞானத்தை பேசும்போதே இப்ப பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம், அன்னைக்கு நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன், அப்ப நான் இப்படி இருந்தேன், இப்ப நான் இப்படி இருக்கேன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ள போலாம். இப்ப நான் என்ன சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாட் இஸ் டைம் அப்படின்னு சொன்னோம், டைம் இஸ் மெஷர்மெண்ட் சொன்னோம். வாட் டு யூ வாண்ட் டு மெஷர் அப்படின்னு சொன்னா சேஞ்சஸ் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு சொன்னோம். சரியா? சரி, ஓகே. இப்போ இது உண்மையாங்கிறது கேள்வி, காலம் என்பது உண்மையா அப்படிங்கிறது தானே கேள்வி. ஆனா இங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, சேஞ்சஸ் மெஷர் பண்றதுக்கு காலம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்படிங்கிறப்போ நம்ம ஆன்மீக தத்துவத்தின்படி எது சத்தியம் அப்படின்னா, ஏது ஒன்று மாறாமல் இருக்கின்றதோ அதற்கு மட்டுமே சத்தியம்னு பேரு. மாறிக்கொண்டிருக்கும் விஷயத்தை மாயை என்று அழைக்கின்றோம் இல்லையா? அப்ப அது சத்தியம் அல்ல என்று நாம் சொல்லுகின்றோம். அப்ப மாறிக்கொண்டிருக்கின்ற வஸ்துவிற்குத்தான் காலம் அவசியம்னு நாம் பார்த்தோம். இந்த ஒட்டுமொத்த உலகமே டைம் டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனா ஒட்டுமொத்த உலகமே மாய தானே. அப்ப மாறிக்கொண்டிருக்கும் வஸ்துவுக்கு டைம் தேவை, மாற்றத்திற்கு டைம் தேவை, மாயைக்கு டைம் தேவை, உண்மைக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் வருது இல்லையா? அப்போ இங்க என்ன கேட்டிருக்கோம், நேரம் உண்மையா, காலம் உண்மையா அப்படின்னு கேட்டா, காலம் யாருக்கு உண்மைன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. யாருக்கு? மாயைக்கு உண்மை. மாறிக்கொண்டிருப்பவைகளுக்கு அது உண்மை, கண்டிப்பா தேவை. ஆனா மாற்றமில்லாமல் இருக்கின்றவனுக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம். இங்க நான் யாரு அப்படிங்கிற கேள்விக்கு ஆன்சர் என்ன? நான் பிரம்மம். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொன்னேன், அண்ட் சேஞ்சஸ் ஆர் கோ டுகெதர் அப்படின்னு சொன்னேன். இந்த காலமும் செயலும் பின்னி பிணைந்த ஒரு விஷயம். செயல் இருந்தாலே சேஞ்ச் தான், சேஞ்ச் இல்லாம எந்த செயலும் நம்ம பண்ண முடியாது. அப்போ ஆத்மா அப்படின்னா அகர்த்தா அப்படிங்கிற, அகர்த்தா அப்படின்னா செயல் அற்றவன் அர்த்தம். செயலுக்கு டைம் தேவை, நான் ஒத்துக்கிறேன், சரியா? ஆனா அக்கர்த்தாவுக்கு என்ன டைம்? செயலுக்கு சேஞ்ச் இருக்கு, அதை சேஞ்ச மெஷர் பண்றதுக்கு கண்டிப்பா டைம் தேவை. ஆனா ஆத்மாவை என்ன சொல்லியிருக்கோம்? அக்கர்த்தான்னு சொல்லியிருக்கோம். அது செயல் அற்றது, சேஞ்ச்லெஸ், அது மாறுபாடற்றது. மாறாததற்கு, செயல் அற்றதற்கு டைம் தேவையில்லை. அப்ப நான் யாரு? பரபிரம்மஸ்வரூபம். அப்படின்னா என்ன? நான் செயலற்றவன், நான் அக்கர்த்தா, and therefore நான் மாறாதவன், and therefore I am not time bound அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் காலத்தை கடந்தவன், காலாதீதன் அப்படின்னா டைம் பவுண்டு நான் கிடையாது, அவ்வளவுதான் என்ற ஒரு விஷயத்த நம்ம இந்த டைம் டெஃபினிஷன்லயே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. The very basics of definition of the time itself makes you very clear that you are not the time bound, because I am Parabrahma. நான் மாறாதவன், நான் கர்மங்கள் இல்லாதவன், செயல் அற்றவன். ஆதலால் எனக்கு டைம் பவுண்ட் கிடையாது. சரி, டெஃபினிஷன்லயே வந்துருச்சு. இப்போ இது நெக்ஸ்ட் பேசுறேன், மறுபடியும் சவுண்ட் வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, டைம் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா அல்லது வேரியபிளா? மாற்றங்களை அளக்கின்ற கருவி கான்ஸ்டன்டா தானே இருக்கணும், லூஸ் மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கு. ஒண்ணு கான்ஸ்டன்டா இருந்தா தானே அந்த ரிலேட்டிவ், அந்த மாறிக்கொண்டிருக்கின்ற வஸ்துவே இதை வச்சு நீ கான்ஸ்டன்டா மெஷர் எடுக்க முடியும். டைம் கான்ஸ்டன்டா நான் கேட்டுட்டு இருக்க என்று ஒரு கேள்வி எழுகின்றது. அப்போ அதையும் ரிசர்ச் பண்ணுவோம். ஏன்னா காலத்தை மாயை என்று புரிய வைக்கிறதுக்கு இந்த டெஃபினிஷன்லயே வந்துருச்சுன்னு நான் முதல்ல சொன்னேன். ஆனா டெஃபினிஷன்ல என்ன சொல்லிட்டேன்னா, கருவி, மாற்றம் வந்து மாற்றங்களை அளவெடுக்கும் கருவி அப்படின்னு நம்ம சொன்னோம்.
மாற்றமே இல்லாத எனக்கு அந்த கருவி தேவையில்லைன்னு நான் சொன்னேன். சரியா? இப்ப இந்த கருவியே மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு நம்ம அடுத்து ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? அடுத்து ப்ரூவ் பண்ணலாமான்னு பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த கருவி இருக்குல்ல, இந்த டைம் கான்ஸ்டன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப 2 விதமான டைம் பாட வேண்டியது இருக்கு. ஒன்னு சயின்ஸ் நமக்காக கொடுத்த கிளாக்கு, நம்ம எல்லார் வீட்லயும் வச்சிருக்கிற கடிகாரம், அதுதானே டைம்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நாம் அனுபவிக்கிறது அப்படிங்கிறது வேற ஒரு டைம் இருக்கு. அதை அப்புறமா டிஸ்கஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம பிசிக்ஸ், பயாலஜிக்கல் டைம் அல்லது பிசிக்ஸ் டைம், சயின்ஸ் டைம் அப்படின்னு பார்க்கலாம். சயின்ஸ் என்ன சொல்லுது? இந்த எர்த் இருக்குல்ல, பூமி ஒரு சுத்தி முடிக்கும் போது இட் இஸ் ஈக்குவல் டு 24 hours அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து டிசைட் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த கிளாக் எப்படி உருவாக்குனாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரியா? how the clock has been made அப்படின்னா, இந்த பூமியானது ஒரு ஃபுல் சுத்தி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரத்தை நம்ம 24 hours வச்சுக்கலாம். சரி, எல்லாமே அப்படிதான். இப்போ 1 கிலோ அப்படின்னா இவ்வளோ எடை உள்ளதை நம்ம 1 கிலோன்னு வச்சுப்போம், இவ்வளோ வெயிட் இருக்கிறத நம்ம 10 கிலோன்னு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அந்த 1 கிலோ அப்படிங்கிறத ஒரு நம்மளாதான் மெஷர் பண்ணணும். அப்போ எல்லாரும் சேர்ந்து நம்ம இதை வச்சுக்கலாம்டா. இப்ப இவ்வளோ நீளம் 1 மீட்டர்னா அவ்வளவு வச்சுப்பாங்க, இவ்வளோ நீளம்னா 1 மீட்டர்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்றது தானே. அப்படி டிசைட் பண்ணது இந்த மெஷர்மெண்ட். எப்படி இந்த பூமியை ஒரு சுத்தி வர்றதுக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற அந்த நேரம் இருக்குல்லையே, அவ்வளவு நேரத்தை 24 hours வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ அது பேஸ் பண்ணி இப்ப நம்ம எல்லாரும் கிளாக் ஓடிட்டு இருக்கு, உலகம் ஃபுல்லா அந்த கிளாக் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இவகிட்ட தான் கேட்கணும், ஏன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கிளாக் மாத்துறாங்க? இந்த டே லைட் சேவிங் அப்படின்னு வெளிச்சம் வெளிச்சத்துக்காக மட்டும்தான் மாத்துறாங்க, வேற ஒரு ரீசன் இல்லை. அதே 24 hours தான். இப்போ இந்த 6 மணி அப்படின்னா அந்த 6 மணியா கொஞ்சம் தள்ளி வச்சுப்பாங்க 1 மணி நேரம் கழிச்சு, ஏன்னா வெளிச்சம் வராது, ரொம்ப குளிரா இருக்கும். இந்த 6 மணில இருந்து நைட்டு 10 o'clock, இதுக்கு முன்னாடி 9 o'clock இருந்திருக்கும், இப்ப 10 o'clock ஆயிடும். சரி, அது தேவையில்லை, போடுங்க. எனக்கும் நிறைய எல்லாம் சயின்ஸ் தெரியாது. கொஞ்சம் அந்த சாட் ஜிபிடி வச்சு இந்த கிளாக் அனலைஸ் பண்ணதுல நான் கத்துக்கிட்டு தான் சொல்றேன். ஐன்ஸ்டீன் அப்படிங்கிறவரு என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிளைட்ல போகும்போது, பிளைட்ல போறான் இல்லையா, இந்த பிளைட்ல போறவனுடைய கிளாக்கு இறங்கினதுக்கு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணணும். கேள்விப்பட்டிருக்கியா? அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் டிராவல் பண்ணோம் அப்படின்னா 1 day நம்ம வேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். சரி, ஸோ இது எக்ஸ்பீரியன்ஸோட, நான் ஃபிளைட்ல எல்லாம் போய் ரொம்ப பழக்கம் இல்லைம்மா. பட் சயின்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது நீ மிக வேகமாக பயணம் செய்து கொண்டிருக்கும் போது உனது நேரமானது என்ன சொல்றது, உனது நேரமானது குறைவாக ஓடும். அப்படிதான் நீ கேள்விப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன். குறைவாக ஓடும். இங்க நிறைய, இப்போ நான் 50 வருஷம் வாழ்றேன் அப்படின்னா, அந்த வேகத்துல போகும்போது 10 years is equal to 50 years in the earth. 10 years in the flight is equal to 50 years in the earth அப்படின்னு இமேஜின் பண்ணுங்க அப்படிங்கிறனா. சரியா? ஏதோ சேஞ்ச் இருக்குன்னு மட்டும் நாங்க இமேஜின் பண்ணுமா போதும். ஆனா இந்த லைட் சவுண்டுக்கு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, லைட்டை விட சவுண்ட் சீக்கிரமா டிராவல் ஆகும். டிராவல் பேஸ் பண்ணி தான் நான் படிச்ச அந்த பிசிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, லைட்டோட ஸ்பீட் இருக்குல்ல, நம்ம அந்த அளவுக்குலாம் ஃபிளைட் அவ்வளவு ஸ்பீடா தான் போகாது. லைட் எவ்வளவு டிராவல் ஸ்பீட், எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் ஆகுதோ அந்த ஸ்பீட்ல நீ டிராவல் பண்ணின அப்படின்னா, நம்ம கணக்கு என்னன்னா, இந்த பூமி ஒரு சுத்தி வர்றதுக்கு 24 hours இந்த கணக்கு இருக்கிறான்ல, இவன் வேற சுத்திட்டு இருக்கான், இவன் ஒரு ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கானா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கிளாக்கு அந்த கிளாக்கு டோட்டலா மாறிடுது. அப்ப ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்காங்கல்ல, ஸ்பேஸ்ல ஃபுல்லா ஸ்பீட்ல இருக்கான். சரியா? அந்த ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய கிளாக்கும் இந்த எர்த்ல இருக்கக்கூடிய கிளாக்கும் ஒன்றாக இருக்காது. ஈவன் ஃபிளைட்லயே சேஞ்ச் ஆயிடுது அப்படிங்கிறான். ஃபிளைட்ல போயிட்டு இருக்கிறவனுடைய கிளாக்கும் நம்ம கிளாக்கும் ஒரே மாதிரி ஓடாது. பேஸ்ட் ஆன் தி கிராவிட்டின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப சயின்ஸ்குள்ள போகல. ஸோ எர்த்ல கிராவிட்டி அதிகமா இருக்கிறதுனால டைம் மெதுவா ஓடுமா, கிராவிட்டி இல்லாததுனால அவங்களுக்கு டைம் ஃபாஸ்டா ஓடிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு
ரிசர்ச் இருக்கு. சரியா? நான் எதுக்காக இதெல்லாம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா, நீ ஒரு கான்ஸ்டன்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, டைமே கான்ஸ்டன்ட் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்ட போது எந்த அளவுக்கு இந்த காலம் என்பது மாயை என்பதை உணர்த்துவதற்காக நான் இதை சொல்லிட்டு இருக்கேனே தவிர நம்ம சயின்ஸ்குள்ள ரொம்ப அதிகமா போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம மாயான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இது தேவைப்படுதுன்றதுனால நான் சொல்ல வந்தேன். சரியா? அதாவது மாற்றங்களை எல்லாம் எந்நேரமும் மாறிக்கொண்டிருக்கும் மாற்றங்களை அளக்கின்ற கருவி மாறாமல் இருக்க வேண்டும்ல. ஆனா அந்த கருவியே மாறிட்டு தான் இருக்கு. டிபெண்ட்ஸ் அப்பான் வேர் யூ ஆர் அப்படிங்கிறத பொறுத்து அந்த கருவியே மாறிட்டு இருக்கு என்று அந்த சயின்ஸ் சொல்லுது என்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தேர்ஃபோர் அகெயின் காலம் என்பது மாயை என்ற ஒரு முழுமையான முடிவுக்கு வாங்க. இன்னொன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ், அதை நீங்களே அழகா சொல்லிட்டீங்க. நீங்க பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கோட ஒரு விஷயத்த பண்ண, நான் நினைக்கிற சத்சங்கத்துல வெள்ளி சனி ஞாயிறு சத்சங்கத்துல என்ன நடக்குது இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்ல, எனக்கு 5 minutes பேசுற மாதிரி ஃபீல் ஆகும், போய் பார்த்தா 1 hour ஆயிடும். So this is everyday experience for everyone. So when you completely do with some kind of actions with interest, automatically உனக்கு டைம் ரன் ஆகுது, உனக்கு ஃபீல் ஆகல. அப்படின்னா உனக்கு 5 minutes மாதிரி ஃபீல் ஆகுது, அங்க 1 மணி நேரம் ஓடி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம அனுபவிக்கிறோம். அதே மாதிரி நான் பாட்டுக்கு போவேன். சரியா? பாட்டு அப்படின்னா கிளாஸ்மா, நம்ம இங்க சத்சங் கேட்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த சத்சங் கேட்க போவேன். அதுல கொஞ்சம் நமக்கு இந்த பாராயண் அப்படிங்கிறது பிடிக்காதுங்கிறத விட மராட்டி லாங்குவேஜ் தமிழ்ல படிச்சா கூட புரியும். மராட்டி லாங்குவேஜ் பாராயண் அப்படின்னா சும்மா வந்து கடன்னு படிக்கிறது. சரியா? ஞானேஸ்வரி படிப்பாங்க, பாகவதம் படிப்பாங்க, நிறைய விஷயங்கள் படிப்பாங்க. நான் பாட்டுக்கு ஒரு 1 மணி நேரம் முன்னாடி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நேற்று முந்தா நாள்லாம் தான் நடந்தது. பிரவச்சன டைம் கரெக்டா தெரியாம நான் பாட்டுக்கு 1 மணி நேரம் முன்னாடி போயிட்டேன். போனா பாராயணம் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாட்டுக்கு படிக்கிறாங்க, நான் டைம் பாக்குறேன், மறுபடியும் டைம் பாக்குறேன். 1 மணி நேரம் 10 மணி நேரம் மாதிரி எனக்கு இருக்காங்க. இன்னுமா 1 மணி நேரம் ஆகல, இன்னுமா 1 மணி நேரம் ஆகல, முன்னாடி வந்து தொலைச்சிட்டமே, பிரவச்சனை இப்ப ஆரம்பிக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து கிடக்க வேண்டியதா இருக்கு. பட் ஒன்ஸ் நம்ம பிடிச்ச விஷயத்துக்குள்ள இன்வால்வ் ஆகும்போது என்னடா அதுக்குள்ள டைம் ஓடி போயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இப்போ வாட் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சேஸ் அப்படின்னா டைம் இஸ் மித்னு சொல்லுது. டைம்ங்கிறது ஒண்ணுமே இல்ல, மாயடா அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸே மாயா தானே, அப்ப அந்த டைம் மட்டும் மாயான்னு சொல்லாம என்ன செய்யும்? சரியா? எனிவே உங்க எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்க்கும் போதும் டைம் மாயா அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீ காலத்தை கடந்தவன்னு புரிஞ்சுக்கிறதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ மாயைக்குள்ள இருக்கிறவனுக்கு டைம் இருக்குன்னு சொல்றோமே, மாயைக்குள்ள இருக்கிறவனுக்கே டைம் இல்ல. என்ன கொடுமடாது, அப்படி என்னது டைம் அவ்வளவு மோசமா? டைம் இல்லாம ஒண்ணுமே இல்லை அப்படின்னு பேசுறோமே. ஆனா மாயைக்குள்ள இருக்கின்ற நமக்கே டைம்ன்றது கான்ஸ்டன்டா இல்ல, அதுவே நமக்கு மாறிக்கிட்டு இருக்கு. என்ன பேஸ்ட் ஆன் த தாட்ஸ். இதை நான் ரொம்ப ஈஸியா கூட புரிய வைப்பேன். வெயிட் பண்ணும்போது டைமே நீங்க தான் ரன் பண்றீங்க, நீங்க தான் ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னே கூட சொல்லிடலாம். இப்போ ஒண்ணு இல்லைங்க, நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம வித்யா மாதிரி பெயிண்டர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவ எனக்கு சொல்லுவா, ஃபுல் பெயிண்டிங்ல மூழ்கி போயிடுவாளாம். அவ 10 மணி நேரம் பண்ணி 10 மணி நேரம் ஓடி இருக்கும். அவளுக்கு என்னடா ஒரு வேலையும் பார்க்கலன்னு வந்து பார்த்தா 10 hours ஆடி போயிடுச்சா, ஐயோ அப்படின்னு தோணுமா? சரியா? எல்லாமே கூட மறந்துடும். அதான் பசி இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. சரியா? நத்திங், we will not feel anything at all except what we are focused into it. இல்லையா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீ டைம கணக்கு எடுத்தா டைம், நீ டைம கணக்கு எடுக்கலைன்னா டைம் இல்லை. அப்ப நான் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு டைம் சிந்தனையே எனக்கு இல்ல, டைம்ங்கிற ஒரு விஷயத்த பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணிக்கிட்டே நான் வேலை பார்க்கறேன். பொதுவா மற்ற விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே என்ன பண்றோம் அப்படின்னா, யாரோ வராங்க அப்படின்னு வெயிட் பண்றோம்னா டைம் வந்து சீக்கிரமா போவே போகாது. இப்ப பஸ்ஸுக்கு வெயிட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த வெயிட் பண்ற நேரம் மனசு ஃபுல்லா எங்க இருக்கு? டைம்ல இருக்கும். டைம் இன்னும் ஆகலையா, டைம் இன்னும் ஆகலையா, டைம் இன்னும் ஆகலையான்னு அந்த டைம்லயே நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணும்போது, நீ டைம்லயே ஃபோக்கஸ் பண்ணி லென்த்தை கொடுக்குற, அதனால டைம் அதிகமாயிட்டே போயிட்டு. ஆனா நீ இன்ட்ரெஸ்டிங்கா இன்வால்வ் ஆகும்போது டைமை டோட்டலாவே மறந்துடுற. இப்ப டைமை டோட்டலா மறந்துட்டதுனால அந்த டைமே உனக்கு ஓடல. அது இறைவன் கிளாக் ஓடிட்டு இருக்கு. சரியா? ஆனா நம்ம கிளாக்கு ஓடல. சயின்ஸ் கிளாக் ஓடிட்டு இருக்கும், ஆனா நம்ம கிளாக் ஓடாது. ஃபர்ஸ்ட் நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் சயின்ஸ் கிளாக்கே மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்து நம்ம கிளாக்கு 100% நம்ம தாட் டிபெண்டா இருக்கு. தாட்டுங்கிறதே மாயா. மாயா டிபெண்டா தான் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, நம்ம கிளாக்கும் இருக்கு. ஸோ my thought is Maya, and by thought based time is also Maya. Everything is a Maya. ஸோ நான் காலாதீத்தனே என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சரியா? இதை நம்ம எதோட லிங்க் பண்ணலாம் அப்படிங்கறது, ஈஸ்வர சிருஷ்டி ஜீவ சிருஷ்டி அப்படிங்கறத நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம். அதாவது பிரகிருதி அப்படின்னு நம்ம அடிக்கடி வார்த்தை யூஸ் பண்றோம். இந்த பிரகிருதி அப்படின்னா இறைவன் ஒரு மாயையாக இந்த உலகத்தை படைத்தான், அது பிரகிருதி அப்படின்னு சொல்றோம். இறைவனுடைய படைப்பு அப்படிங்கறத நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பேசிக் பிளே கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு செட்டப் கொடுக்கறதுக்கு 84 லட்சம் பிறவிகளை, முக்குணங்களை. ஸோ இந்த பேசிக் செட்டப் இஸ் மேட் அப் ஆஃப் ஈஸ்வரா அப்படின்னு சொன்னேன்ல, அந்த பேசிக் செட்டப்ல வந்ததுதான் சயின்ஸ் கிளாக். சரியா? ஆனா அந்த சயின்ஸ் கிளாக்கே அப்கோர்ஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்பேசஸ் அது மாறி அமைந்துள்ளதாக இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? அப்போ இந்த ஈஸ்வர சிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பேசிக் செட்டப். இந்த பேசிக் செட்டப் பொதுவாகவே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு, பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் பொதுவானது ஒண்ணு, சூரியன் எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணு. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான் அந்த பேசிக் ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லக்கூடிய ஒரு சிருஷ்டி. அந்த பேசிஸ்ல வர்றது சயின்ஸ் கிளாக் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அது எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு விஷயமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ்ல என்ன புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம்னா, ஈஸ்வர சிருஷ்டியே மாயன்னு தான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், ஜீவ சிருஷ்டியும் மாயன்னு தான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம், ஈஸ்வரனே மாயன்னு தான் நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அப்ப ஈஸ்வரனால் நிர்மாணிக்கப்பட்ட சயின்ஸ் கிளாக் மட்டும் என்ன உண்மையாயிடுமா? மாயைக்குள்ள எல்லாமே மாயை தானே. அப்போ டைம் இஸ் ஆல்சோ மாயா அப்படிங்கறத ரொம்ப ஈஸியாவே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஈஸ்வர சிருஷ்டியாக இருந்தாலும் அது மாயை தான். ரெண்டாவது, அவன் என்னதான் ஈஸ்வரன் சிருஷ்டி பண்ணியிருந்தாலும் அதை நான் எப்படி பாக்குறேன் அப்படிங்கிறத பொறுத்துதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கான் இல்லையா, ஜீவ சிருஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சுக்கிட்டு நான் என் இஷ்டத்துக்கு அந்த டைம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ 1 hour 5 minutesல நான் அனுபவிச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும், அல்லது 5 minutes டைம் 1 hourக்கு இழுக்கிற மாதிரியும் நான் அனுபவிக்கலாம். சரியா? ஏன்னா அங்க பாராயணம் போயிட்டு இருக்கும்போது எனக்கு டைம் ஜப்பா இழுக்குது, நான் தான் இழுக்கிறேன், நான் தான் ஃபாஸ்டா ஓட வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு. ஸோ படைப்பை எப்படி நான் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி நான் எடுத்துக்கொள்ள முடியுங்கிற என்னுடைய ஜீவ சிருஷ்டியை வைத்துக்கொண்டு நான் அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அல்டிமேட்லி என்னுடைய எய்ம் டைமை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டு ஆக போறது ஒண்ணும் இல்லை, டைம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவு ஆழமா நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். So it is needless to bother about the time because we are not time bound. நான் காலத்தை கடந்தவன், நான் காலாதீதன், நான் காலத்தால் கட்டுண்டவன் அல்ல. சரி, இது உண்மையை புரிய வைக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஃபைனலி காலத்திற்கும் செயலுக்கும் உள்ள ஒரு வேரியேஷன் நான் முதல்லயே போட்டு காட்டிட்டேன். வெரி க்ளோஸ் கனெக்ஷன் பிகாஸ் சேஞ்சஸ் அண்ட் action are interconnected. Every action has a lot of changes அப்படின்னுட்டே நம்ம முதல்ல பார்த்துட்டோம். சரியா? பட் இன்னொரு சில விஷயங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த செயலின் பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. சரியா? செயல்னாலே கண்டினியூஸ்லி சேஞ்சிங், காலம் க்ளோஸ் கனெக்ஷன் வந்துருச்சு. ஆனா இங்க இந்த செயல் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று சயின்ஸாவே போங்க. சரியா? இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தேன்னா இந்த மாதிரி பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி சமைச்சா இந்த டேஸ்ட்ல வரும், இதை பண்ணா அது கிடைக்கும் என்று இருக்கின்றது அல்லவா? இது அப்படிங்கிறது டைம் பேஸ்டு. எப்படி ரிசல்ட்டுக்கும் ப்ரொசீஜருக்கும் ஒரு டைம் கனெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? ரிசல்ட்டுக்கும் ப்ரொசீஜருக்கும் அப்படின்னா என்ன? ப்ரொசீஜர்னா ஆக்ஷன்லயே சேஞ்சஸ் இருக்கு, அது அளந்துகிட்டே டைம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அந்த ஆக்ஷனுக்கு உண்டான விளைவுங்கிறது ஒரு ரிசல்ட் இல்லையா? ஒரு ரிசல்ட்டுக்காக தான் எல்லாருமே ஒரு ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு கோல் நோக்கி தான் எந்த ஒரு ஆக்ஷனும் செய்யப்படுகிறது. அப்ப அந்த கோல் அடைகிற டைம் நீ செய்கின்ற இந்த செயல் இதுக்கும் க்ளோஸ் கனெக்ஷன் இருக்கு. இது வேரியபிள் பேஸ்ட் ஆன் தி ஆக்ஷன் அப்படின்னு பாக்குறோம். எந்தெந்த செயலுக்கு இந்தந்த டைம்ல ரிசல்ட் கிடைக்கும் என்று சயின்ஸ் சொல்லுது. அதுதான் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு தேங்காய் எடுத்து பூமிக்குள்ள புதைச்சு வச்சீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் அட்லீஸ்ட் 5 to 6 years டு கெட் தி ரிசல்ட். நீ எதுக்காக உன்னை 10 ஆகலாம் அப்படின்னு நினைச்சு நீ உள்ள வச்ச,
ஆனா 10 ஆகும். ஆனா it will take 5 to 6 years அப்புறம் தான் அது 10 ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில விஷயம் உடனே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் இல்லையா? சோ இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த லா ஆஃப் கர்மாவோட 100% ஒப்பிடக்கூடியதாக இருக்கின்றது. நீ நன்மையை செய்தால் நன்மை கிடைக்கும், தீயதை செய்தால் தீயதை கிடைக்கும் அப்படின்றப்போ இந்த ப்ரொசீஜருக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் கிடைக்கிறது இந்த சயின்ஸ் சொல்றதுக்கும் உனக்கு பல நன்மைகள் கிடைக்கிறது தீமைகள் நடக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்திற்கும் உன்னுடைய செயலே காரணம். ஒன்லி த டைம் இட் இஸ் டிபெண்டன்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது எல்லாமே டைம் டிபெண்டன்ட்ல இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு. இந்த சயின்ஸும் மாய, அந்த சயின்ஸ் இது மனசு பேஸ் பண்ணி வரக்கூடிய இதுவும் மாயை என்பதை அப்பட்டமாக நீங்கள் புரிந்து கொண்டால் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரிந்து கொள்வதற்காக தான் நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டதா தோணுது எனக்கு. சரி, ஓகே. இப்போ கர்ம யோகம் அப்படிங்கிறது இருக்கு. கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மத்துக்கு கர்மயோகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடைக்க வேண்டிய நேரத்தில் இறைவன் கொடுப்பான், நீ கடமைகளை மற்றும் அவனிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு செய்து கொண்டே வா என்று சொல்லப்பட்டது ஒரு சாதகனுக்கு, அது பிரம்மத்திற்கு அல்ல என்று தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவன் அக்கர்த்தான்னு சொல்லிட்டான். அவன் கர்மமே செய்ய மாட்டான், நைஸ்கர்மிய சித்தி அடைந்தவனாகி விடுகின்றான். சாதக நிலையிலிருந்து கடந்து அவன் பிரம்மத்தை உணர்ந்தவனாக மாறிவிட்டான். எப்போது ஒருவன் பிரம்மத்தை உணர்ந்து விட்டானோ அவனுக்கு கர்மங்களே கிடையாது என்றால் அவனுக்கு பலனும் கிடையாது. அப்ப கர்மங்களே கிடையாதுன்றப்ப அவன் மாயை விட்டு வெளியே வந்துட்டான். அப்ப கர்மங்களே கிடையாதவனுக்கு அந்த பலன் இருக்குன்னு சொல்லவா வேணும்? அப்போ அந்த பலனிலிருந்தும் வெளியே வந்து விட்டான். கர்ம பலனிலிருந்தும் வெளியே வந்தவன் ஒரு ஞானியாக இருக்கின்றான். அப்ப நம்ம எல்லாம் யாருன்னா பரபிரம்மம் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணணும். நான் கர்மயோகம் பண்ணணுமா அப்படின்னா கர்ம யோகம் பிரம்ம ஞானிக்கு கிடையாது. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்ம யோகம் என்பது சாதகனுக்கு, பிரம்மத்தை அடைய துடிப்பவனுக்கு. ஆனால் பிரம்ம ஞானிக்கு கர்மயோகம் என்று தவறாக சொன்னீங்கன்னா டோட்டலி அவுட் ஆயிடும். ஏன்னா அவன் அக்கறத்தான்னு சொல்லிட்டான். அப்போ அதான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஜீவன் முக்தனுக்கு கர்மங்கள் உண்டா அப்படின்னு கேட்டா எவன் சொன்னா இருக்கு? ஜீவன் முக்தனுக்கு கர்மங்களே கிடையாது. ஆனா அவர் செய்வாரு. என்ன நினைச்சுட்டு செய்வாரு? நான் செய்யறேன் அப்படிங்கிற ஃபீலிங்ல இல்லை, சும்மா நாச்சுக்கு செய்வாரு. பொய்யாக செய்வாரு, இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்வாரு. கர்மங்கள் பொய் என்று உணர்ந்து செய்வார், காலம் பொய் என்று உணர்ந்து செய்வார். கர்மமும் காலமும் எனக்கு இல்லை, நான் அதற்கு அப்பாற்பட்டவன் என்று தெளிவான உணர்வோடு சும்மா நாச்சுக்கும் செய்வார். அப்படின்றதான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர அதை விட்டுட்டு உங்களுக்கு உண்மையிலேயே இருக்கு ஜீவன் முக்தனுக்கு ஞானிக்கு காலமும் கர்மமும் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா, எப்படி கர்மம் அற்றவன் ஜீவன் முக்தன் புரிஞ்சுக்கிறீங்களோ அதே மாதிரி காலமும் அற்றவன் தான் ஜீவன் முக்தனாக இருக்க முடியும். எப்ப இந்த மொமெண்ட் நீங்க ஞானி ஆயிட்டீங்களோ அப்ப கர்மத்திலிருந்தும் காலத்திலிருந்தும் சேர்ந்தே விடுதலை அடைவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்மமும் காலமும் வேற வேற அல்ல. கர்மத்திலிருந்து விடுபட்டும் போதே நீங்க காலத்தை விட்டும் விடுபட்டு விட்டீர்கள் என்றே அர்த்தமாகி விடுகிறீர்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனக்கு சாவே கிடையாதுடா அப்படின்னு சொல்லும்போது பிறந்தவனுக்கு சாவு உண்டு. பிரம்மம் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை. அப்ப பிறந்தது எது? உடல். மாறுவது எது? உடல். அது டைம் பவுண்டு. சரியா? அப்போ அந்த டைம் பவுண்டான விஷயம் நான் அல்லன்னு உணரணும். நான் உடலும் அல்ல, மனமும் அல்ல, புத்தியும் அல்ல, மாறிக்கொண்டிருக்கும் வஸ்துக்கள் நான் அல்ல. ஆதலால் என்னை அளப்பதற்கு காலம் எனக்கு தேவையில்லை என்ற ஒரு தெளிவான புரிதலோடு அப்படிங்கிறத விட என்ற அனுபவத்தோடு பிரம்ம ஞானத்தோடு நீங்க மாயையில இருங்கன்னு சொல்றேன். நீங்க மாயை விட்டு எங்கேயும் போக முடியாதுங்க. நீங்க பிரம்மஞானியே ஆனாலும் மாயை விட்டு எங்கேயும் ஓடிட முடியாது. நீங்க அந்த உடம்பு இருக்கிற வரைக்கும், இந்த மாயில இருக்கிற வரைக்கும் நீங்க இருப்பீங்க. ஆனா எப்படி இருப்பீங்க? 100% இந்த உலகம் பொய். இந்த உலகம்ங்கிறது வெறும் தோற்ற மாத்திரம். இது இல்லவே இல்லை, சும்மா நாச்சுக்கும் தெரியுது. சினிமா திரையில எங்கே தெரிகின்ற காட்சிகள் என்பது எப்படி உண்மை இல்லவே இல்லை என்ற தெளிவான ஒரு ஃபீலிங்ல நம்ம இருப்போமோ அந்த ஃபீலிங்ல இருந்துட்டு நீங்க இந்த உலகத்துல வாழ ட்ரை பண்ணுங்க. சரியா? அப்ப முற்றிலும் பொய், இது உண்மை அல்ல, நான் மட்டுமே மெய், என்னுடைய தோற்றமாக இங்கே அத்தனையும் தெரிகிறது, நானே தான் எல்லாமே தெரிகிறேன் இல்லைன்னு இல்லை. பட் அது வெறும் மாயை என்ற ஒரு ஆழமான கருத்து நம்முள் உறவேற வேண்டும்.
என்ற ஒரு நோக்கத்தோடு நான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். ஸோ புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, காலம் உண்மையா அப்படின்னு கேட்டா, காலத்தை கடந்த இந்த பிரம்ம ஞானிக்கு, உங்களுக்கு, எனக்கு எல்லாமே பிரம்மமாக இருக்கின்றோம். ஆதலால் நமக்கு காலம் என்ற ஒன்று உண்மை கிடையாது. ஆனால் பிரம்மமாக இருக்கின்ற நாமே நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக மாயைக்குள் அல்லது மாயையாக நாம் வெளிவரும் போது, அதாவது சும்மா நாச்சுக்கும் தெரியும் போது, அங்கே அந்த காலம் என்பது அவசியப்படுகிறது. உண்மையானு சொல்ல வேணாம், ஏன்னா மாயையே பொய்ன்னு ஆயிடுச்சு. அந்த பொய்யில வந்து டைம் உண்மைன்னு சொல்லக்கூடாது. எப்படி மாயை அப்படிங்கிற அந்த பொய்யுக்கு இன்னொரு பொய்யான காலம் என்பதும் அவசியம்தான். வித்தவுட் டைம் we cannot play any game. அப்போ இந்த டைம் மாய விளையாட்டுக்கு கண்டிப்பாக காலம் அவசியம் என்றாலும், மாயை என்பதும் எனும் போதே, விளையாட்டு எனும் போதே, காலமும் மாயையே, காலமும் பொய்யே என்ற ஒரு தெளிவான கண்ணோட்டத்துக்கு வர வேண்டும். நம்ம வந்து கர்மத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நம்ம காலத்துக்கும் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து காலத்தை கடந்த நிலையில் இருக்கின்றோம். ஒட்டுமொத்த உலகத்தையும் மாயை என்ற தெளிவான உணர்வில், நான் பிரம்மம் என்ற உணர்வில் திளைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த மெசேஜை அனுப்பியிருந்தேன். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். அண்ணா, அப்புறம் டைம் மெஷின் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க. நேற்று இன்று நாளே அந்த படத்தோட அந்த மெஷின் பத்தி டீட்டெயிலா விளக்குறேன்னு சொன்னீங்க. டீட்டெயில் அங்க ஒண்ணுமே இல்லை. டைம் மிஷின் அப்படிங்கறத நமக்கு இன்னைக்கு சயின்ஸ்ல நிறைய படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். டைம் மிஷினுக்கு நம்ம பேசுற இந்த சப்ஜெக்ட் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. என்ன கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா, மாற்றங்களை அளக்கின்ற கருவின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப மாற்றங்களை அளக்கின்ற கருவி என்னவா மாறுதுன்னா ரெக்கார்டா மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த டைம்ல இந்த மாற்றம், அதுக்கு அடுத்த செகண்ட்ல இந்த சேஞ்ச், அதுக்கு அடுத்த செகண்ட்ல இந்த சேஞ்சஸ், இது எல்லாம் கம்ப்ளீட்டா ரெக்கார்டாக மாறுகிறது. நீங்க லெபோரட்டரியில போயிட்டு ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா டைம் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணிக்கிட்டு அங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த டைம்ல இது நடந்ததுன்னு நீங்க லெபோரட்டரியில ரிப்போர்ட் கொடுப்பீங்க இல்லையா? இததான் வந்து இந்த காலன் யமன் அப்படிங்கிறவன் நமக்கு பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. இது எல்லாமே மாயைக்குமா? உண்மைக்கு இல்ல. பிரம்மத்துக்கு இது எதுவுமே பொருந்தாது. ஆனாலும் மாயைக்குள்ள நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இருக்குன்றதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர இது பிரம்ம ஞானிக்கு கிடையாது. சரியா? அப்போ அவனை நம்ம கர்மங்களே செய்யாமல் செய்கின்றான். அவனுக்கு காலங்கள் இல்லாமல் இருக்கின்றது. சோ அவனுக்கு கொண்டு வராதீங்க. பட் டைம் மிஷின் யாருக்கு தேவைப்படுதுன்னா, அது ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெக்கார்டட் டிவைஸாக இருக்கின்றது. அந்தந்த டைம்ல என்னென்ன நடந்தது. அப்ப சித்திரகுப்தன் வந்து எழுதி வச்சிருக்கான் யார் யாரு எந்தெந்த நேரத்துல என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வி கால் இட் அஸ் அ டைம் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த டைம் மிஷினை வச்சுக்கிட்டு நம்ம முன்னாடி போயிட்டு அது பின்னாடி வந்து மாத்தி எல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நம்ம போக வேண்டாம். பட் இட் இஸ் ட்ரூ தட் ரெக்கார்டட் அப்படிங்கிறது ட்ரூத். இந்த டைம்ல இதுதான் அப்படிங்கிறது யாராலையுமே மாற்ற முடியாது. அது முடிஞ்சு போன விஷயங்கள்ல சேஞ்சே பண்ண முடியாது. ஏன்னா அந்த டைம்ல அதுதான் நடந்தது, அது எப்படி மாற்ற முடியல? அந்த டைம்ல அதுதான் அப்படிங்கிறது. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, ஒரு யூடியூப்ல நீங்க வந்து ஒரு படத்தை பாக்குறீங்க அப்படின்னா படம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், கீழே டைம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனா அந்த குறிப்பிட்ட டைம்ல பாத்தீங்கன்னா அந்த சேஞ்சஸ் தான் இருக்கும். அதனாலதான் ஒரு சில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு டைம் இல்லைன்னா இந்த ஒரு காட்சியை பார்க்கணும்னா இந்த செகண்டுக்குள்ள போங்க. அப்ப நேரா ஸ்க்ரால் பண்ணிட்டு அந்த செகண்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த காட்சி கரெக்டா வரும். ஸோ இட் இஸ் ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் பீன் ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மாயைக்கு நம்மள இந்த நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் தர்றதுக்கு, ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்டடா அந்த டைம் மிஷின் இருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். இட் இஸ் நாட் ஃபார் பிரம்மஞானி, நாட் ஃபார் அஸ். மாயில சிக்கட்டு இருப்பவர்களுக்கு மாய விளையாட்டை பொய் என்று புரிந்து விளையாடுறது நமக்கு அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அந்த டைம் அப்படிங்கிறது அவசியப்படுகிறது. இந்த அளவுக்கு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரினா இப்போ கனவு அப்படிங்கிறதும் மாயை தான், அது நீங்க தான் சொன்னீங்க. அப்போ அது கனவு மாயை அப்படிங்கும்போது சில நொடிகள் தான் அந்த கனவு ஓடுது. ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, கல்யாணம் நான் பிறந்ததுல இருந்து கல்யாணம் ஆகுற வரைக்கும் ரொம்ப வருஷம் நடக்கிறது அந்த கொஞ்சம் இதுலயே முடியுது அப்படின்னா அதுவும் மாயை அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் ஆழ்ந்த உறக்கமும் அப்படிதானேண்ணா, ரொம்ப ஆழ்ந்து உறங்கிட்டோம் அப்படின்னா அந்த காலம் அப்படிங்கிறதே தெரியாது. எழுந்து பார்த்தா 8 மணி நேரம் தூங்குன மாதிரி. டூ குட் எக்ஸாம்பிள்ஸ். ஒன்னு வந்து அதாவது காலத்தை மாயை என்று புரிந்து கொள்வதற்கு 2 நல்ல எக்ஸாம்பிள். ஒன்னு வந்து ட்ரீம்ல நமக்கு வந்து எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்சஸ் நடக்குது.
நம்ம குழந்தையா பிறந்து நம்ம வளர்ந்து நம்ம கல்யாணம் எல்லாம் முடிச்ச வரைக்கும் ஒரு கனவை கண்டு முடிச்சிருப்போம். பட் எங்க எனக்கு தூங்கிட்டு இருக்கிற நேரம் அதுல 5 மினிட்ஸ்க்குள்ளே இவ்வளவும் நம்ம பண்ணி முடிச்சிருப்போம். சரியா? அப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கும் டைமுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ஜீவ சிருஷ்டியில வருது இல்லையா, அதோட லிங்க் எக்ஸாம்பிளோட லிங்க் பண்ணலாம். அதை விட முக்கியமான எக்ஸாம்பிள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப். அதை நான் சொல்ல மறந்துருச்சு, சுதா கோடிட்டு காட்டியிருந்தான்னு நினைக்கிறேன். மனம் இருக்கிற வரைக்கும் தான் டைம் இருக்கு, மனசு இல்லைன்னா டைம் இல்லை. It itself is the best example to prove that it is your mind which creates the time. ஜீவ சிருஷ்டியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். பயாலஜிக்கல் சயின்ஸ் கிளாக் ஓடிட்டு தான் இருக்கும், ஈஸ்வர சிருஷ்டி ஓடிட்டு தான் இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாக் என்னவா சொல்லுது அப்படின்னு சொன்னா, மனசு இருக்கிற வரைக்கும் டைம் ஓடுது, மனசு இல்லைன்னா டைம் ஓடல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, பாராயணம் படிக்கும்போது நான் டைமை ஜவ்வா இழுக்கிறேன், ஆனா இன்ட்ரெஸ்டடான திங்ஸ் பண்ணும்போது fully focused on one particular thing சொன்னோம்ல. deep sleepல fully focused on nothing. That's the difference between that deep sleep and the fully focused on one particular thing. இப்போ பெயிண்டிங் ஒரு எக்ஸாம்பிள் காட்டினேன். ஸோ ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் பர்டிகுலர் திங்ல அவங்க டோட்டலா டைம் போனதே தெரியலன்னு சொன்னாங்க. இட்ஸ் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் திங் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் நத்திங். டீப் ஸ்லீப்ல ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் நத்திங். சரியா? நான் அல்டிமேட்லி அதான் நான் சொல்ல நினைச்சது என்னன்னா, மைண்ட் டைமை நினைச்சாதானே உன் எக்ஸ்பீரியன்ஸ்ல டைம் ஓடும். மைண்ட் டைமை பத்தியே நினைக்கலன்னா அங்க டைமே ஓடாதே. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸும் எகைன் என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, டைம்ங்கிறது மாயை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுது. மாயைக்குள்ளேயே டைம் மாயா இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் நீங்க டைம் பத்தி ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிரம்மஸ்வரூபம் என்று உணரும் போது இது எல்லாமே மாயை என்று வெட்ட வெளிச்சமாகி விடுகிறது என்று புரிந்து கொள்வோம்.